ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ் அப்பர் டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து பேக் ஓப்பன் வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பேக் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். பேக் பீஸ் வந்து தைக்கிறதுக்கு நான் வந்து கழுத்து வந்து இந்த மாடலில் நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். ரவுண்ட் நெக் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் பானை கழுத்து மாதிரி வரும். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்கோ ஸ்கேல் எடுத்து இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த சைடும் அது பதிஞ்சிரும். நமக்கு லைனிங் கிளாத்துங்கிறனால அடுத்த சைடும் அந்த சாக் பீஸ் வந்து நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், பேக் சைடும் நமக்கு வந்து அந்த நெக்கு வந்து லைட்டாக தெரியுது. அதையும் அந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அப்போ நம்ம தைக்கும்போது அந்த அளவில் கரெக்டாக தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டாக விரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு அந்த நெக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதை மெயின் கிளாத் கூட தைச்சி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, இப்படி விரித்து போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து லைனிங் கிளாத்தையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து நமக்கு அந்த மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் விலகி போகாமல் இருக்க இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடும் ஒரு பின், அப்புறம் சென்டர்லேயும் ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வரைஞ்சிருக்க அந்த ரவுண்டு கழுத்து வரைஞ்சிருக்கோம்ல, அந்த கழுத்துக்கு மேலே இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இப்படி வரைஞ்சி தைக்கிறதுனால நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். அதனால் நீங்களும் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தச்சு எடுத்துகிட்டு இனி வந்து நம்ம உள்ள பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நம்ம தையல் போட்டிருக்க அளவில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த சைடில் ஒரு சின்ன கட் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு திருப்பும்போது அது நீட்டாக வரணுங்கிறதுக்காக. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி விரிச்சிக்கோங்க. விரிச்சிட்டு நம்ம வந்து ஒரு பதிச்சு தையல் போடலாம். பதிச்சு தையல் வந்து நமக்கு லைனிங்க்கு மேலே தான் போடணும். மெயின் கிளாத்தில் போட்டுறக்கூடாது, லைனிங் மேலே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லும் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துகிட்டு நம்ம லைனிங்கை உள்ளே திருப்பி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த துணியெல்லாம் கரெக்டாக நமக்கு எடுத்து விட்டுக்கோங்க. உள்ள சுருங்கி இருக்கிறதெல்லாம் கரெக்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு அந்த கழுத்து ஷேப் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த எண்டில் போடுங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டான துணியை வந்து எடுத்து விட்டுட்டு போடுங்க. அப்போ தான் நமக்கு அது உள்ளே சுருங்கி இருக்காமல் நீட்டாக வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நெக் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நமக்கு அந்த ஷேப்பெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், அந்த ஷேப்பெல்லாம் நமக்கு நீட்டாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இனி அந்த சைடில் ஷோல்டர்லேருந்து ஃபுல்லும் சுற்றிக்கும் நமக்கு மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் வந்து விலகி போகாமல் இருக்கிறதுக்காக சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க அந்த எண்டோட. கரெக்டாக அந்த துணியை லைட்டாக நீவி விட்டு போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு கரெக்டாக அந்த துணி இருக்கும். இல்லைன்னா உள்ளே வந்து துணி கொஞ்சம் எலும்பி நின்ன மாதிரி இருக்கும். நீவி விட்டுட்டு போட்டுக்கோங்க.
இந்த மாதிரி சுற்றி நீங்கள் எல்லா சைடும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ போட்டு எடுத்த பிறகு பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இனி வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு லைனிங் தான் நமக்கு வந்து கரெக்டான அளவு. மெயின் கிளாத் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு தான் எப்போவுமே கட் பண்ணியிருப்போம். அதனால் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக துணி விடலை. ஏன்னா இது பேக் ஓப்பனுங்கிறனால நம்ம அந்த துணியிலே மடித்து தைச்சோன்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் மேலே ஏறும். அதனால் நம்ம கீழே வந்து ஒரு துணி வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம உள்ளே மடித்து தைக்கலாம். நான் வந்து 2 இன்ச்சுக்கு ஒரு துணி எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அந்த துணியை வந்து நீங்கள் இந்த துணி கூட நல்ல பக்கமாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்ல பக்கத்து மேலே வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே விரித்து வச்சு ஒரு பதிச்சு தையல் அதுக்கு மேலே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பதிச்சு தையல் போட்ட பிறகு நம்ம வந்து கெட்ட பக்கம் அப்படியே மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு உள்ளே மடிச்சிக்கோங்க. மடித்து ஒரு மடிப்பு மடித்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு நல்லா வீதியாக வேணும்னா நீங்கள் அந்த விதிக்கு அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது நமக்கு அந்த லைனிங் வெளியே தெரியாதது மாதிரி போட்டுக்கோங்க. உள்ளே கரெக்டாக எடுத்து இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க நீட்டாக. தச்ச பிறகு நீங்கள் இந்த மாதிரி 2ஆக மடித்து வச்சுட்டு உங்களுக்கு அந்த கழுத்து நம்ம கைக்குழி ஷோல்டர் எல்லாமே கரெக்டாக ஒரே அளவில் இருக்கான்னு லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு அந்த நெக்கு ரவுண்டு ஷோல்டர் எல்லாமே கரெக்டான அளவாக கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இனி வந்து நம்ம சைடில் உள்ள டாட்டு பிடிக்கலாம். பேக் சைடு பிடிக்கக்கூடிய டாட்டு பிடிக்கலாம். அதுக்காக நம்ம அந்த ஷோல்டரை 2ஆக மடிச்சுக்கோங்க. ஷோல்டரில் உள்ள சென்டர் எடுத்துக்கோங்க. ஷோல்டரில் சென்டர் எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம வந்து டாட் வந்து எவ்வளோ ஹைட்டு வைக்கணுமோ அந்த ஹைட்டு வச்சுக்கலாம். நான் வந்து 4 இன்ச்சுக்கு வைக்கிறேன். 4 இன்ச்சுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு டாட்டு பிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தையல் போடும்போது 2 தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு முடியும் போதும் அதே போல் 2 தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. தைச்ச பிறகு நம்ம இப்போ பாருங்கள், நமக்கு அது நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம பேக் சைடு உள்ள டாட்டு இந்த மெத்தடில் பிடிக்கலாம். அடுத்து வந்து அடுத்த சைடும் அதே போல் ஷோல்டரை 2ஆக சென்டர் மடித்து எடுத்துக்கோங்க. கீழேயும் நமக்கு அதே இது கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த சைடும் 4 இன்ச்சுக்கு டாட்டுக்கு பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம 2 டாட்டுமே பிடிச்சாச்சு. இனி வந்து அதை 2ஆக மடிச்சுக்கோங்க. ப்ளவுஸ் பீஸை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம கரெக்டாக அந்த ஷோல்டர் கைக்குழி எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அந்த பேக் ஓப்பன் தைக்கிறதுக்காக அதை வந்து சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க அளவெல்லாம். வச்சுட்டு நம்ம அந்த சென்டரில் கழுத்து பக்கத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு நீங்கள் 2ஆக வச்சு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு. இப்படி வச்சுக்கோங்க. நம்ம இதில் தான் ஹூக் பட்டியும் ஐ பட்டியும் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹூக் பட்டி தைக்கலாம். ஹூக் பட்டி தைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 4 இன்ச்சு வீதிக்கு துணியை எடுத்துக்கோங்க. நான் வந்து 2ஆக மடிச்சுக்கிறேன். 2ஆக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நல்ல பக்கம் வச்சுட்டு நம்ம மேலே வந்து ஹெம்மிங் பண்ணலை. அதனால் வந்து நீங்கள் உள்ள இந்த மடிச்சுக்கோங்க. நம்ம இந்த எக்ஸ்ட்ரா வச்சுருக்க துணியை மடிச்சுட்டு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கீழேயும் அதே போல் கீழே மடிச்சுக்கோங்க. உள்ளே மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு அடுத்து விரித்து விட்டுட்டு நம்ம ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கலாம். பதிச்சு தையல் போட்டுட்டு அந்த துணியை அப்படியே உள்ள மடிச்சுக்கோங்க. உள்ள மடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளோ வீதி வேண்டான்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன மடிப்பு மடித்து உள்ளே வச்சுக்கோங்க. வீதி எவ்வளோ வேணும்னா நீங்கள் அப்படியே மடிச்சுக்கோங்க.
நான் இப்போ ஒரு சின்னதாக உள்ளே மடிச்சுட்டு நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். நமக்கு இது ஹூக் வச்சு தைக்கிறதுனால நம்ம நார்மலாகவே சும்மாவே மேலேருந்து கீழே வர தையல் போட்டு இப்படி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நீட்டாக இருக்குது. துணி எதுவுமே வெளியே தெரியலை, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஐப்பட்டி தைச்சி எடுக்கலாம். ஐப்பட்டி தைக்கிறதுக்கு அடுத்த சைடை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதே அளவுக்கு ஒரு துணி எடுத்துக்கோங்க. நீளம் வந்து நமக்கு அந்த ப்ளவுஸ் பீஸில் உள்ள நீளம் எடுத்துக்கோங்க. வீதி வந்து 4 இன்ச்சு. அது கெட்ட பக்கம் எடுத்துகிட்டு கெட்ட பக்கம் அதே போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உள்ளே ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நீங்கள் வந்து 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கீழேயும் அதே போல் உள்ளே மடித்து விட்டுக்கோங்க. இனி இதை அப்படியே விரித்து எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்ல பக்கம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் வந்து நீங்கள் எத்தனை இது பேக் ஓப்பனுங்கிறனால இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம ஐப்பட்டி தைக்கும்போது கேப்பு கொஞ்சம் நிறைய இருந்தாலும் நமக்கு வந்து சாரீ மறைச்சிக்கும். ஆனால் பேக் சைடு அப்படி கிடையாது. நமக்கு வந்து பேக் பீஸ் அப்படியே தான் தெரியும். அதனால் வந்து நீங்கள் பேக்கில் வந்து ஐயுக்கு வைக்கும்போது கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு கேப்புக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு டைட்டாக போடும்போது அந்த கேப்பு வந்து தெரியாது. 1/2 இன்ச்சு கேப்புக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ 2 இதையுமே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குன்னு. இது வந்து நம்ம அதுக்கு மேலே போயிடும். ஹூக் பட்டி மேலே இருக்கும், ஐப்பட்டி உள்ளே இருக்கும். பாருங்கள், நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பு எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. மேலே எக்ஸ்ட்ரா எந்த துணியுமே வராமல் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அந்த பேக் நெக்கில் உள்ள அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. எந்த ஏற்றம் இறக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இவ்வளவுதான் நம்ம பேக் பீஸ் வந்து தைச்சி எடுத்தாச்சு. இனி அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டு தைக்கணும். இப்போ கரெக்டாக இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம இப்படி 2ஆக கட் பண்ணி வச்சுருப்போம். டாட் எல்லாம் கட் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுருப்போம். நீங்கள் அதை எடுத்துகிட்டு மெயின் கிளாத்து கூட ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த டாட்டு கப் ஷேப்பை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லும் சுற்றி வந்து நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. இதே போல் நம்ம அடுத்த பீஸையும் தச்சு எடுத்துக்கலாம். தச்சு எடுத்துகிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் உள்ள கழுத்து வந்து தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கழுத்தோட ரவுண்டை வந்து வரைஞ்சி எடுத்துக்கணும். லைனிங்கை இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பை வரைஞ்சிக்கோங்க. நான் ரவுண்டாக தைக்கிறேன், அதனால் ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் வேறு ஷேப்பு வேணுனாலும் நீங்கள் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்படி வரைஞ்சி எடுத்துகிட்டு ஒரு சைடு மட்டும் வரைஞ்சிட்டு 2ஆக உள்ள மரம் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. எல்லா அளவுமே வச்சுட்டு லைட்டாக தட்டி விடுங்க. நமக்கு அந்த அளவு வந்து அடுத்த சைடு பதிஞ்சுக்கும். இந்த மாதிரி கரெக்டாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அடுத்து வந்து மெயின் கிளாத்து கூட நம்ம அதை ஜாயின் பண்ணலாம். மெயின் கிளாத்து ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத்தை இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங்கை வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பின் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு துணி வந்து விலகி போகாது. இந்த மாதிரி 3 பின் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு விலகாது. அடுத்து வந்து அந்த ரவுண்டு நம்ம வரைஞ்சிருக்க அளவில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்த பிறகு நம்ம வந்து அந்த ஒரு 1/2 இன்ச்சு கேப்பு விட்டு நீங்கள் உள்ளே கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
கட் பண்ணி எடுத்த பிறகு ஒரு சின்ன கட் போட்டு எடுத்துக்கோங்க சுற்றிக்கும். எடுத்துகிட்டு இந்த துணியை வந்து அப்படியே விரித்து வச்சு நீங்கள் லைனிங்க்கு மேலே பதிச்சு தையல் போட்டுக்கோங்க. லைனிங்க்கு மேலே தான் போடணும், மெயின் கிளாத்தில் போடக்கூடாது. நம்ம அப்படி மெயின் கிளாத்தில் போட்டுட்டோம்னா நம்ம வந்து உள்ள மரம் மடித்து எடுத்துகிட்டு திருப்பி தையல் போடும்போது நமக்கு 2 தையல் இருந்தது மாதிரி இருக்கும். அதனால் வந்து லைனிங் மேலே போட்டுக்கோங்க. அடுத்து இதை அப்படியே உள்ளே திருப்பிட்டு இனி வந்து நீங்கள் மெயின் கிளாத் மேலே தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம சுற்றிக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தச்சு எடுத்த பிறகு பாருங்கள், நமக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இனி வந்து நம்ம அந்த சைடில் உள்ள கப் ஷேப்பை வந்து நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ண பீஸு நமக்கு கைக்குழி எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே மேலே அதுக்கு மேலே மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நமக்கு நல்ல பக்கமும் ஒன்று போல் இருக்கணும். வச்சுட்டு நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க. தையல் போடும்போது பார்த்து போடுங்க. நமக்கு வந்து அந்த கட் பண்ண ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வர்றது மாதிரி நீங்கள் அந்த துணியை வளைச்சி எடுத்து தையல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மெதுவாகவே போடுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். ஃபாஸ்ட்டாக போனால் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது. இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. இதுதான் பிரின்சஸ் கட்டும்பாங்க. பாருங்கள், அந்த கைக்குழி ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். அந்த மாதிரி வச்சு போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. கீழே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி நிற்கிறது பிரச்சனை இல்லை, நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் மேலே வந்து நமக்கு அந்த துணி வரக்கூடாது. அதனால் மேலே இருந்தே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த பீஸையும் அதே போல் கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த கைக்குழி ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு கீழே எக்ஸ்ட்ரா துணி வந்தாலும் மேலே வந்து வரக்கூடாது. அதனால் மேலே இருந்தே ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு அடுத்து வந்து இன்னொரு தையல் கூட போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான். நம்ம வந்து இனி கீழே வந்து எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த நீண்டு நிற்கிற துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து நமக்கு நெக்கு நம்ம சென்டரில் இதில் கட் பண்ண மாட்டோம். ஏன்னா பேக் பீஸில் தான் நம்ம வந்து ஹுக் பட்டி ஐப்பட்டி தைப்போம். அதனால் வந்து உங்களுக்கு நெக்கு ரொம்ப பெருசாக இருக்குன்னா நீங்கள் உள்ள இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ வந்து நெக்கு நமக்கு கொஞ்சம் சுருங்கிரும், நமக்கு வெளியே தெரியாது. அடுத்து வந்து சென்டரில் இதில் ஒரு டாட்டு பிடிச்சிக்கலாம். அந்த கப் ஷேப் வந்து கொஞ்சம் எழுப்பி காட்டுறதுக்காக நம்ம சென்டரில் வந்து நீங்கள் அந்த டாட்டில் இருந்து ஒரு 1 இன்ச்சு கேப்பு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு வளைச்சி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அந்த 2 டாட்லேயும் இருந்து 1 இன்ச்சு கேப்பு விட்டுக்கோங்க. விட்டுட்டு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து பட்டு கிளாத்து அந்த மாதிரிப்பட்ட காட்டன் கிளாத் அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு அந்த கப் ஷேப் கொஞ்சம் எலும்பி காட்டும். இது வந்து ஒரு பூனம் கிளாத்து துணிங்கிறனால தான் கொஞ்சம் அமுங்கி இருந்த மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் பீஸை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த கைக்குழி எல்லாமே 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நமக்கு கீழே அந்த துணியை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி நின்றுன்னா அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி வந்து நம்ம பட்டி கட் பண்ணி எடுக்கலாம். எல்லா துணிலையும் பட்டி வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணிடாதுங்க ப்ளவுஸ் தைக்கும்போது. நம்ம வந்து பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் தச்சு முடித்த பிறகு நீங்கள் அந்த பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் போட்டு வரக்கூடிய அளவு வச்சு பட்டி கட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு சைடு ஏற்றம் இறக்கம் வராது. நிறைய பேருக்கு சைடு ஏற்றம் இறக்கம் வரும். நீங்கள் இந்த மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு ஏற்றம் இறக்கம் வராது. இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பட்டி கட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேக் பீஸை போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸை போட்டுட்டு கரெக்டாக கைக்குழி ஷோல்டர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட் பீஸோட வீதிக்கு 2ஆக ஒரு துணி எடுத்துக்கோங்க. 2 துணியாக இருக்கணும். ஏன்னா நம்ம 2ஆக மடித்து போட்டிருக்கோம். எடுத்துட்டு நீங்கள் வந்து கீழே நம்ம தையல் போடுறதுக்காக ஒரு இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இடுப்பு சைடு எடுத்துக்கோங்க. இடுப்பு சைடு நம்ம இந்த மாதிரி மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நமக்கு ரெடி அளவில் இருந்து தையலுக்காக சேர்த்து எடுத்துக்கோங்க. நான் 4 இன்ச்சு வருது, 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடுப்பு சைடு இருந்து சென்டர் டாட் வரை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த சென்டர் டாட் வரை எவ்வளோ இருக்கோ அந்த அளவையும் வச்சுக்கோங்க. அடுத்து சென்டர் டாட்டோட ஹைட்டு பேக் பீஸில் இருந்து நமக்கு அந்த ஃப்ரண்ட் வரை எவ்வளோ ஹைட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து எடுத்துருக்கேன். அடுத்து வந்து அந்த சென்டர் டாட்டில் இருந்து நமக்கு கழுத்து சென்டர் வரை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு அளவு வச்சுருக்கேன். அது வந்து எதுக்காகனா துணி வந்து 2ஆக இருக்குது, அதை ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ கீழேயும் அதே போல் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த எண்டு அளவு எவ்வளோ ஹைட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 5 இருக்குது. தையலுக்கான அளவும் சேர்த்தேன். இப்போ இந்த அளவெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணுறது வந்து நம்ம தையலுக்கான அளவு. அடுத்து வந்து ரெடி அளவு ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த அளவு நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ண லைன் போடுறது வந்து ரெடி அளவு. அடுத்து வந்து துணி 2ஆக இருக்கனால சேர்த்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் தையலுக்கான அளவு விட்டுருக்கேன். இப்போ அந்த அளவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதான். இப்போ வந்து இதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து சென்டரில் வந்து ஜாயிண்டிங்காக தான் இருக்குது. அதனால வந்து இதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை விரித்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பதிச்சு தையலும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை ப்ளவுஸில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு வச்சு பாருங்கள். இந்த ப்ளவுஸ் பீஸை 2ஆக விரித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் இந்த பட்டியை கரெக்டாக வச்சு பாருங்கள். எனக்கு அந்த அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், நம்ம இப்படி வச்சு தைக்கும்போது எல்லா அளவுமே கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து இதை வந்து இந்த அளவை நம்ம மெயின் கிளாத்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே எக்ஸ்ட்ரா துணி கொடுக்கறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா துணி கொடுக்கதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத்து, அதுக்கு மேலே லைனிங் கிளாத்து, அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுருக்க லைனிங் துணி இவ்வளோத்தையும் சேர்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அதுலேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ண அளவில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு துணியை 2ஆக விரிச்சிக்கோங்க. விரிச்சிட்டு அதில் ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கோங்க. நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்க துணி வந்து உள்ளே போகணும். ஒரு சைடு நமக்கு வந்து மெயின் கிளாத்துனா இன்னொரு சைடு வந்து லைனிங் கிளாத்து. அதுக்காக ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்து, அடுத்து லைனிங் கிளாத்து, அதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்க துணியை வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போது இதை உள்ள மடிச்சுட்டு நீங்கள் வந்து மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பதிச்சு தையல் போட்டு எடுத்த பிறகு நம்ம வந்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு பட்டிக்கு நம்ம தைப்போம்ல அந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு நம்ம இப்போ மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து தைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தைச்சி எடுத்த பிறகு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பட்டி ரெடி ஆகியாச்சு. அடுத்து வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸ் கூட வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ஜாயின் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு அந்த சென்டரில் வச்சுக்கோங்க. அந்த நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்திருக்க பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து சைடில் இந்த மாதிரி அந்த அளவை கரெக்டாக வச்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவில் முடியுதோ அதிலேருந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு 2 துணியை இப்படி சேர்த்து வச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு
உங்களுக்கு எதில் முடியுதோ அந்த அளவில் நீங்கள் கரெக்டாக 1/2 இன்ச்லேருந்து தையல் போட்டுட்டு வாங்க. இப்போ எனக்கு 2 துணியுமே கரெக்டாக தான் இருக்குது. அதனால் வந்து நான் அப்படியே வச்சு தையல் போடுறேன். பாருங்கள், சென்டர் வந்த உடனே நம்ம சென்டரில் இப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஊசியை மேலே எடுத்துகிட்டு துணியை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அடுத்து தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், நமக்கு அந்த ஷேப்பு வந்து கரெக்டாக வந்திருக்கு. அந்த முக்கு ஷேப்பு கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து அதே போல் நீங்கள் வந்து இன்னொரு தையல் கூட போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்த பிறகு நம்ம நல்ல பக்கம் திருப்பிட்டு அதுக்கு மேலே பதிச்சு தையல் போட்டுக்கோங்க. பதிச்சு தையல் போடும்போது நம்ம அந்த பட்டியும் மேலே ப்ளவுஸ் பீஸையும் ஜாயின் பண்ண துணி வந்து கீழே பார்த்து தான் இருக்கணும். நமக்கு பட்டியை பார்த்து இருக்கணும். மேலே நிற்கக்கூடாது. கீழே பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் பதிச்சு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு தச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கத்தை போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே பேக் பீஸோட நல்ல பக்கம் இருக்கணும். கீழேயும் மேலேயும் நமக்கு வந்து கெட்ட பக்கமும் இருக்கணும். உள்ளே வந்து ரெண்டுமே நல்ல பக்கம் இருக்கணும். ஷோல்டர் ரெண்டையும் கரெக்டாக இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதே போல் நீங்கள் அடுத்த ஷோல்டரையும் அதே போல் நம்ம கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து 1/2 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சைடு எல்லாமே கரெக்டாக இருக்குது. சைடு அந்த துணி கைக்குழி எல்லாமே கரெக்டான அளவாக இருக்குது. அடுத்து வந்து அடுத்த சைடும் அதே போல் நம்ம வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி தச்சு எடுத்த பிறகு உங்களுக்கு சைடெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை சைடில் வந்து நமக்கு இந்த கைக்குழி சைடு வந்து கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா நின்றுனா நீங்கள் அதை லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுவும் 1/4 இன்ச் தான் கட் பண்ணணும். அதுக்கு மேலே கட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஸ்லீவ் வந்து பஃப் ஹேண்ட் வச்சு தைச்சிருக்கேன். அது வந்து ஃபஸ்ட்டு நான் தச்சு எடுத்துட்டேன். அதுக்கு இதை வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2ஆக மடித்து வச்சுட்டு சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஷோல்டரோட சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கை துணியையும் ப்ளவுஸ் துணியையும் இப்படி சேர்த்து வச்சு நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டே வாங்க. எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த அளவு வந்து கரெக்டாக வரும். நம்ம இப்போ நம்ம வந்து ப்ளவுஸையும் கையையும் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சென்டரில் இருந்து ஒரு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து அதே சென்டர்லேருந்து இன்னொரு சைடு ஜாயின் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது வந்து நமக்கு நேராக ஒரே தையலாட்டே போட்டுடலாம். அதுக்காக சென்டர்லேருந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் விட்ட தையல் அளவுக்கு நம்ம கரெக்டாக தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு நீட்டாக வந்திருக்கு. இதே போல் அதில் நம்ம இன்னொரு தையல் கூட போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இதே போல் அடுத்த கையை நம்ம தச்சு எடுத்துக்கலாம். தச்சு எடுத்த பிறகு அடுத்து வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணோம். சைடு ஜாயின் பண்ணதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக கை சைடையும் நம்ம அந்த சைடு 2யுமே கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா நிற்க துணியை வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ, சைடு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவில் நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கீழேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், 2 துணியுமே கரெக்டாக இருக்குது. நம்ம பட்டி வந்து இந்த மாதிரி கட் பண்ணதுனால நமக்கு வந்து சைடு ஏற்ற இறக்கம் எதுவுமே வராமல் நீட்டாக வரும். இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள்,
நமக்கு நீட்டாக இருக்குது. இதே போல் நம்ம அரை இன்ச்சு தள்ளி ஒரு 2 தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளேயும் நமக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சைடு பாருங்கள், சைடும் நீட்டாக இருக்குது. அந்த ப்ளஸ் சிம்பல் வந்து கரெக்டாக வந்திருக்கு. 2 ஜாயிண்டிங்குமே நமக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதோட ஃபினிஷிங் வந்து நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட் சைடு உள்ளது. அடுத்து வந்து இது பேக் சைடு உள்ளது. நான் தச்சிருக்க ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.